ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பெஸ்ட் குக்கிங் இன் தமிழ். குழந்தைங்களுக்கு ரொம்பவும் பிடிச்சமான ஒரு பொட்டுக்கடலை உருண்டை செய்ய போகிறாங்க. இந்த லாக்டவுனில் குழந்தைங்க ஸ்நாக்ஸ் இல்லாமல் ரொம்ப பேர் என்ன பண்ணுவாங்க, ஏதாவது அம்மாட்ட ஸ்நாக்ஸ் செஞ்சுத்தாங்கன்னு கேட்டுக்கிட்டே இருப்பாங்க. நம்ம கடையில் வாங்கி கொடுப்போம். ஸோ இப்போ லாக்டவுனில் கடையும் அதிகமாக நம்மளால் போக முடியாது. ஸோ வீட்டில் இருக்கக்கூடிய பொட்டுக்கடலை வச்சு ஒரு சூப்பரான ஸ்நாக்ஸு, அதுவும் ஹெல்த்தியான ஸ்நாக்ஸ் செய்யலாம். வாங்க இது எப்படி செய்யலாங்கிறதும் பார்க்கலாம். நான் ஒரு 200 கிராம் அளவுக்கு நான் பொட்டுக்கடலை எடுத்துருக்குறேங்க. ஸோ இப்போ நீங்கள் எவ்வளோ பண்ணாலும் சரி, ஆனால் அதுக்கேற்ற நம்ம வெல்லம் எடுத்துக்கணும். ஸோ இப்போ 200 கிராம் பொட்டுக்கடலை நம்ம எடுத்துருக்கோம். இதுக்கு ஒரு 150 கிராம் அளவுக்கு நமக்கு வெல்லம் இருந்தால் போதும். இப்போ அடுப்பு ஆன் பண்ணி ஒரு கடாயை வச்சுக்கோங்க. இதில் ஃபஸ்ட்டு நம்ம பொட்டுக்கடலை போட்டுக்கலாங்க. பொட்டுக்கடலை நமக்கு எப்போவுமே சரி நல்லா மொறுமொறுப்பு தன்மையாக தான் இருக்கும். ஆனால் நம்ம இன்னும் என்ன பண்ணலாம், நல்லா கொஞ்சம் லைட்டாக சூடு பண்ணிங்கன்னா இன்னும் நல்லா மொறுமொறுப்பு தன்மையாக வரும். ஸோ அதனால் நீங்கள் என்ன பண்ணுறீங்க, கொஞ்சம் சிம்லேயே வச்சுட்டு இதை ரொம்ப பொன்னிறமில்ல, இந்த பொட்டுக்கடலை நம்ம தொடும்போது லைட்டாக சூடாக இருக்கணும். அந்தளவுக்கு நம்ம வறுத்துக்கிட்டால் போதுங்க. பாருங்கள், இப்போ நமக்கு பொட்டுக்கடலை நல்லா கையில் நம்ம தொட்டு பார்த்தா நல்லா சூடாக இருக்குது. ஸோ இந்த ஸ்டேஜில் என்ன பண்ணுறீங்க, ஆஃப் பண்ணிடுங்க. ஆஃப் பண்ணிவிட்டு இதை கொஞ்சம் நல்லா ஆற விட்டுருங்க. ஆறுனா தான் நல்லா மொறுமொறுப்பு தன்மை இருக்கும். எப்போவுமே சூடாக இருக்கும்போது நம்ம வாயில் போட்டுறாதீங்க. கொஞ்சம் ஆறின பிறகு சாப்பிட்டு பாருங்கள், நல்லா மொறுமொறுப்பு தன்மையாக இருக்கும். ஸோ அந்தளவுக்கு நம்ம கொஞ்சம் ஹீட் பண்ணிட்டா தான் நல்லாயிருக்கும். ஸோ இப்போ இதை நீங்கள் என்ன பண்ணுறீங்க, ஒரு பிளேட்டில் கொட்டி ஆற வச்சுருங்க. அடுத்து நான் வெல்லம் எடுத்துருக்கேங்க. வெல்லம் ஒரு 150 கிராம் அளவுக்கு நான் வெல்லம் எடுத்துருக்கிறேன். இப்போ நம்ம என்ன பண்ணலாம், அதே கடாயில் வெல்லத்தை போட்டுருங்க. ஸோ வெல்லம் போட்டுட்டு நம்ம என்ன பண்ணலாம், ஒரு 2 டம்ளர் அளவுக்கு இதில் தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ தண்ணி ஆட் பண்ணிவிட்டு கொஞ்சம் நம்ம ஹை ஃப்ளேமில் வச்சுருங்க. வச்சா நமக்கு இது எல்லாமே கொஞ்சம் நல்லா கரைஞ்சி வந்துடும். பாருங்கள், இப்போ நமக்கு வெல்லம் நல்லாவே கரைஞ்சிருச்சு பாருங்கள். இப்போ என்ன பண்ணலாம், இதை வடிகட்டுங்க. ஏன்னா இதில் சில மண் அது மாதிரி ஏதாவது இருக்கும். ஸோ இப்போ வடிகட்டிட்டு திருப்பி நம்ம இதை காய்ச்சணும். ஸோ இப்போ நம்ம வடிகட்டிட்டோம். திருப்பி அதே கடாயில் இந்த பாகை ஊற்றிடுங்க. ஸோ நமக்கு 2 டம்ளர் அளவுக்கு நம்ம தண்ணி ஊற்றணும் இல்லையா, இதில் நமக்கு என்ன ஆகணும்னா, இந்த பாகு நமக்கு கொஞ்சம் கெட்டியாக வரணும். அப்போ தாங்க இருக்கணும். ஸோ இதை நம்ம 1 டம்ளர் அளவுக்கு நம்ம என்ன பண்ணலாம், கொஞ்சம் காய்ச்சிக்கலாம். ஸோ கொஞ்சம் ஹை ஃப்ளேம்லேயே வச்சுருங்க. ரொம்ப நீங்கள் அப்படியே ரொம்ப திக்காகக்கூடாது, அதே மாதிரி ரொம்ப தண்ணியாக இருக்கக்கூடாது. நம்ம 2 டம்ளர் தண்ணிக்கு 1 டம்ளர் அளவு வர வரைக்கும் அந்த பாகை நம்ம காய்ச்சிக்கணும். பாருங்கள், இப்போ நமக்கு 2 டம்ளர் அளவுக்கு நம்ம பாகு வச்சுருந்தோம். ஸோ 1 டம்ளர் அளவுக்கு நமக்கு தெரியும், நல்லாவே அது கெட்டியாகி இந்த மாதிரி இருக்குது பாருங்கள். இந்த ஸ்டேஜில் இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, நம்ம வறுத்து வச்ச இந்த பொட்டுக்கடலையை இதில் ஆட் பண்ண போகிறோம். ஸோ இதில் ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ நான் எல்லா பொட்டுக்கடலையும் போட்டுட்டேங்க. போட்டுட்டு இது என்ன பண்ணுறீங்க, நல்லா மிக்ஸ் பண்ணுங்க. இதில் என்ன பண்ணுறீங்க, கொஞ்சம் போல் சால்ட்டு, அதாவது ஒரு சின்ன ஒரு பிஞ்ச் அளவு எடுத்து லைட்டாக போட்டுக்குங்க. அதே மாதிரி ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கும் கம்மியாகவே நீங்கள் என்ன பண்ணிக்கங்க, நெய் ஆட் பண்ணிக்கோங்க. ரொம்ப நெய் சேர்த்துடக்கூடாது. ஸோ போட்டிங்கன்னா உங்களுக்கு நல்லா அது நமக்கு பிடிக்கிறதுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். ஸோ இந்த பாகில் கரையணும். இந்த மாதிரி ஃபுல்லாக அடுப்பை நல்லா சிம்லேயே வச்சுக்கோங்க. ஸோ ரொம்ப நமக்கு கெட்டி ஆயிடுச்சுன்னா இந்த மாதிரி ரொம்ப அப்படியே கெட்டிப்பட்டுரும். ஸோ இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிடுங்க. ஆஃப் பண்ணிவிட்டு இதை நம்ம இறக்கி வச்சிடலாம். பாருங்கள், இப்போ நமக்கு பாகு எல்லாமே நல்லா கொஞ்சம் இறுகிருச்சு. இப்போ என்ன பண்ணுறீங்க, ஒரு பவுலில் தண்ணி வச்சுக்கோங்க. கையை கொஞ்சம் நனைச்சி இப்படி பண்ணிக்கோங்க. ஏன்னா அது கொஞ்சம் சூடாக இருக்கும். சூடாக இருக்கும்போதே நம்ம பண்ணணும். ஸோ ரொம்ப சூடாக இருக்கும்போது கையை வச்சிடாதீங்க. இந்த மாதிரி நமக்கு கை பொறுக்கிற அளவுக்கு சூடாக இருக்கும்போது என்ன பண்ணுறீங்க, இதை பண்ணி கையில் கொஞ்சம் 2 கையிலும் வச்சு இப்படி நல்லா ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. ஸோ உருண்டை நமக்கு இந்த எந்த அளவுக்கு உங்களுக்கு பெருசாக வேணாலும் பெருசாக பண்ணிக்கோங்க, சின்னமாக வேணாலும் சின்னமாக பண்ணிக்கோங்க. ஸோ ரொம்ப இது நமக்கு கெட்டியாகிடுச்சுன்னா திருப்பி நீங்கள் என்ன பண்ணுறீங்க, அடுப்பை ஆன் பண்ணி கொஞ்சம் சிம்லேயே வச்சு நல்லா கிளறினீங்கன்னா உங்களுக்கு பாகு திருப்பி அதை இலக ஆரம்பிச்சிடும். திருப்பி நீங்கள் உருண்டை பிடிச்சிடலாம். ஸோ இந்தளவுக்கு உருண்டை பிடிச்சி நம்ம என்ன பண்ணலாம், ஒரு பிளேட்டில் வச்சிடலாங்க. பாருங்கள், பிளேட்டில் வச்சுருக்கேன். இந்த பிளேட்டில் வைக்கிறதுக்கு முன்னாடி இதில் கொஞ்சம் போல் ஆயில் ஃபுல்லாக தடவிங்க. தடவின பிறகு வச்சிங்கன்னா உங்களுக்கு அது தட்டில் ஒட்டாமல் இருக்கும். பாருங்கள், இப்போ நமக்கு பொட்டுக்கடலை உருண்டை ரெடி ஆயிடுச்சு. இது உங்களுக்கு சூடோடு இருக்கும்போது தான் நல்லா பிடிக்க வரும். ஸோ ஆறின பிறகு இது என்ன ஆயிருக்குன்னா கொஞ்சம் உதிரியாயிடும். அப்படி இருந்துச்சுன்னா நீங்கள் என்ன பண்ணுறீங்க, அடுப்பை ஆன் பண்ணி கொஞ்சம் சிம்லேயே வச்சுருந்தீங்கன்னா திருப்பி அது கொஞ்சம் இலக ஆரம்பிக்கும் அந்த வெள்ளைப்பாகு. ஸோ அந்த பாகு ஆரம்பிக்கும் போது அந்த இலக ஆரம்பிக்கும். திருப்பி அடுப்பை ஆஃப் பண்ணிடுங்க. ஆஃப் பண்ணிவிட்டு கொஞ்சம் லைட்டாக ஆற விட்டுட்டு திருப்பி இது மாதிரி உருண்டைகளை பிடிக்கலாம்.
ஸோ முடிஞ்ச அளவு நீங்கள் என்ன பண்ணுறீங்க, ரொம்ப சூட்டோட கையை வச்சிடாதீங்க. லைட்டாக கையை வந்து தண்ணியில் நனைச்சிக்குங்க, இல்லைன்னா எண்ணெய் ஆயில் வந்து கையில் தடவிக்குங்க. இந்த மாதிரி செஞ்சு நீங்கள் பண்ணுங்கள். ரொம்ப வந்து நமக்கு ஆறின பிறகு இந்த மாதிரி கெட்டியாயிரும், நல்ல கல் மாதிரி உங்களுக்கு ஆயிரும். அது வந்து மென்று சாப்பிடும்போது நல்லா உங்களுக்கு வந்து அந்த முறுமுறுப்பு தன்மை இருக்குங்க, ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நம்ம வீட்டிலேயே இந்த லாக்டவுனில் வந்து நீங்கள் என்ன பண்ணலாம், செய்யலாம். ஒரு அருமையான நமக்கு ஹெல்த்தியான கடலை உருளை ரெடி ஆயிடுச்சு. கண்டிப்பாக செஞ்சு பாருங்கள். இது செஞ்சு வச்சுட்டு உங்கள் கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க. லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ வியூவர்ஸ்.